ரவுடிகள் குண்டர்கள் வந்து தாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டு பூட்டிய அரசாங்கம் தானே அந்த திமுக அரசாங்கம். இதே நேரத்தில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த போது இதே மாதிரி திமுக இரண்டாக பிளந்தது. அப்ப பிளந்த போது அறிவாலயத்தை போட்டு ஆரம்பிச்சாங்கல்ல, அறிவாலயத்தை பூட்டுகின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் நடுநிலையோடு இருந்து பாரபட்சம் இல்லாமல் அந்த அறிவாலயத்தை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கமாக இருந்தது. இதுதான் அண்ணா திமுகவுக்குள்ள வித்தியாசம். இல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா வாழ்த்துக்கள் சொல்றாரு, முதலமைச்சர் வாழ்த்துக்கள் சொல்றாரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுகன்னு சொல்லி ஒரு இருதுருவ அரசியல் தான் இருக்கணும், மற்றொரு கட்சி இங்க வந்து விடக்கூடாது அப்படின்னு. இவங்களுக்கு வேணும்னா அங்க போய் சேர்ந்துக்குவாங்க, மத்தவங்களோட வேண்டாம்னா விட்டுருவாங்க. இது யாருடைய ஏமாத்துற நாடகம்? அண்ணா திமுக விழித்துக் கொண்டதெல்லாம் பிழைத்துக் கொள்வார். புரியுதுங்களா? அதனால ஒண்ணும் கிடையாது. ஏங்க எங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்கிறீங்க, எங்க கட்சி அலுவலகத்தில் போட்டுறீங்க, என்ன வித்தல் நான் நீதிமன்றம் என்ன அடி அடிச்சது, இந்த அரசாங்கத்துக்கு என்ன கொட்டு குட்டுச்சு? உண்மையான முதலமைச்சராக இருந்தா நடுவோட இருந்திருக்கணும். ஒரு பெரிய கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி, பொன் விழா கண்ட கட்சி, அந்த கட்சி அலுவலகத்தில் சில ரவுடிகள் வந்து தாக்கி உடைத்து சேதப்படுத்துகிறார்கள். பாதுகாப்பு வேண்டும் என்று நாங்கள் புகார் கொடுத்தோம். இந்த அரசு சரியா பாதுகாப்பு கொடுக்காம ரவுடிகளுக்கு துணையாக பாதுகாப்பாக சென்று வராங்க. வந்து